everyone, welcome back to EVERGREEN cooking. நம்ம சேனல்ல லாஸ்டா போஸ்ட் பண்ண ரெசிபி எக் புட்டிங் முட்டை வட்டலப்பம் எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்த்தோம். இந்த ஸ்வீட்டான டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் அண்ட் எக் மசாலா. இது நம்ம ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு 10 minutes ஆகுதுன்னா அதே டைம் தான் குக்கிங்க்கும் ஆகும். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ கேரட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 4 கேரட் எடுத்து அதை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவிக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று எடுத்து அதை இந்த மாதிரி லெங்த் வைஸ் நீட்டாக பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் 2 பத்தை எடுத்து அதை இந்த மாதிரி கொருன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இதுக்கு தேவைப்படும். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு சேர்க்கும் போதே இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. 1 நிமிஷம் வதங்கினா மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளறிடுங்க. இப்போ இதை நம்ம துருவி வச்சிருந்தோம்ல அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கேரட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேரட்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கேரட்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வதங்கி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துட்டோம்னா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். அப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலையை ஃபுல்லாக மேலே தூவிட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கிளறி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கேரட் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் ஒயிட் ரைஸ் இதில் ஆட் பண்ணும்போது சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆற விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நல்லா இல்லாமல் போயிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ரைஸை குக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைஸ் குழஞ்சாமல் செப்பரேட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் கரெக்டான பதத்தில் வடித்தாதான் இந்த கேரட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதை நீங்கள் கிளறும் போது கூட ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி கிளற வேணாம். லேசாக ஜென்ட்லாக கிளறி விட்டிங்கனாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இதை ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது. நம்ம கேரட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக் மசாலா எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் 7 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா முட்டையில் மசாலா நல்லா கோட் ஆகும். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறோம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன்,
தக்காளி ஜூஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தக்காளி ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இது வந்து ஹெல்த்தியான ஆப்ஷனுன்றதுனால நான் வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக் மசாலாவுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த மசாலாவை இந்த முட்டையோட ஒரு ஹாஃபில் மட்டும் நான் இப்போ அப்ளை பண்ணிட போகிறேன். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம முட்டையில் வந்து மசாலா அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம முட்டையோட ஒரு சைடு மட்டும் தான் வந்து மசாலா அப்ளை பண்ணிடணும். இப்போ இன்னொரு சைடும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த முட்டையெல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு சைடு வந்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி போட்டு இன்னும் ஒரு சைடு வந்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இந்த எக் ஒயிட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான எக் மசாலாவும் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். கேரட் ரைஸும் எக் மசாலாவும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த கேரட் ரைஸோட நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை இல்லை ப்ரான் ஃப்ரை அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃப்ரை ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.